ಗುಂಪುಗಳು. ಸೊ ಉಲಗத்தில் இருக்கிற ಜನங்களை 4 ಗ್ರೂಪ್ ಆಂಡ್ರು பிரிக்கிறார் இந்த ரோமர் புத்தகத்துல. ರೋಮರ ಪುಸ್ತಕದ ಮೂಲಕವಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳನ್ನ 4 ಭಾಗವಾಗಿ ಅವರು ವಿಂಗಡಣೆಯನ್ನು ಮಾಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரி, அடுத்து இரண்டாவது குரூப் யாரு? ಎರಡನೇ ಒಂದು ಗುಂಪು ಯಾವುದು? செகண்ட் குரூப் ஆஃப் பீப்புள். இரண்டாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 16வது வசனம். ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲ ವಚನದಿಂದ 16ನೇ ವಚನದವರೆಗೆ. இரண்டாவது அதிகாரம் திருப்பிட்டீங்களா? ஓகே, சரி. இந்த வசனம் இதுல வந்து மற்றவர்களை நியாய தீர்க்கிற ஜனங்கள் மேல் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். ಇತರರ ಮೇಲೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳ ಮೇಲೆ ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಬರಲ್ಪಡುತ್ತದೆ. ಮೊದಲ 2 ವಚನத்தை படிப்போம். ಮೊದಲ 2 ವಚನಗಳನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். மற்றவர்களை நியாய தீர்க்கிற சுபாவம், ಇತರರ ಮೇಲೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಹೊರಡಿಸುವಂತ ಒಂದು ಸ್ವಭಾವ. மற்றவர்களோட பொறுமையா இல்லாம அவங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கறது. நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் அந்த ஸ்டாண்டர்ட் இருக்க மாட்டேன், என்னோடைய பரிசுத்தமான இருக்கணும், இல்லைன்னா அவன் மோசமானவன், இவன் சரியில்லை அப்படின்னு வந்து அவனை நியாயம் தீர்க்கிற ஒரு சுபாவம். ನನ್ನಗಿಂತಲೂ ಕೂಡ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು, ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಅವನು ಬಹಳ ಮೋಸವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನಿಸುವಂತ ಒಂದು ವಿಷಯಗಳು. ஸோ இங்க நம்ம பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ இந்த மாதிரி ஜனங்களுக்கு ஆண்டவருடைய கோபாக்கினை அவங்க மேல, ஆண்டவர் மேல நியாய தீர்ப்பு வந்து அவங்க மேல விழப்போகுது. ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳ ಮೇಲೆ ದೇವರ ಕೋಪಾಗ್ನಿ ಅದು ಬೀಳಲ್ಪಡುವಂತದ್ದಾಗಿದೆ. ஸோ அவங்க செய்ய மாட்டாங்க, மற்றவங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க. ಅವರು ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಇತರರಿಂದ ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 20 ವಯಸ್சுல அவங்க பண்ணிருப்பாங்க, இன்னொரு பையன் 20 வயசு பையன் அதை பண்ணா வந்து அவங்களுக்கு வந்து தாங்க முடியாது. 20ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅವ್ರು ಮಾಡಿರ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ 20ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅದನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ಅದರಿಂದ ಸಹಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. கர்த்தர் அறிந்து அவங்க செஞ்சிருப்பாங்க, அவன் ஒருத்தன் யாரோ ஒருத்தன் கர்த்தனை தெரியாமே அந்த பாவத்தை செஞ்சிருப்பான், அவன் மேல வந்து ரொம்ப நியாயம் தீர்ப்பாங்க. ಅಲ್ಲಿ ಕರ್ತನನ್ನ ದೇವರನ್ನ ಅರಿತುಕೊಂಡು ಇವರು ಪಾಪವನ್ನು ಮಾಡಿರ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಇನ್ನೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ದೇವರನ್ನ ಅರಿತುಕೊಳ್ಳದೆ ಆ ಒಂದು ಪಾಪವನ್ನು ಮಾಡಿರ್ತಾರೆ, ಆತನ ಮೇಲೆ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டர் அன்னைக்கு வந்து ஒரு நாள் நியாய தீர்க்க போறாரு, அதுக்கு முன்னாடியே இவங்க முந்திக்கிறாங்க. ஆண்டர் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி இவங்களோட இவங்க கோர்ட் ஜட்ஜ் ஆயிடுறாங்க. ஆண்டர் தான் ஜட்ஜ், நீதி உள்ள நியாயாதிபதி அவர் தான். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவங்க அநீதி உள்ள நியாயாதிபதியா மாறிடுறாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ದೇವರ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಆತನು ಆ ಒಂದು ಬರುವಿಕೆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಮಾಡಲ್ಪಡ್ತಾನೆ. ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ, ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಜನಗಳ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನ ಇವರೇ ತೀರ್ಪನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸோ ஆண்டர் வந்து ஒருத்தருக்கு வந்து சத்தியத்தை கேட்கலன்னா கூட கரெக்டா ஆண்டர் நீதியா நியாயம் தீர்ப்பார் ஒரு நாள். அது எப்படின்னு தெரியாது, அவருடைய மைண்டு நம்மளுக்கு தெரியாது, அவர் வந்து அழகா தீர்ப்பாரு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சைலண்டா இருக்கிறது நல்லதுங்க. ದೇವರು ಆತನು ಅವರು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೂ ಕೂಡ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ನ್ಯಾಯವನ್ನ ತೀರ್ಪನ್ನ ನೀಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿರ್ತಾನೆ. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ಅವರ ಮನಸ್ಸನ್ನ, ಅವರ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಮ್ಮಿಂದ ಎಂದಿಗೂ ಅಸಾಧ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯಗಳು. 2வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. 2ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನವನ್ನು ನೋಡ್ರಿ. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் என்ன இல்ல? பட்சபாதம் இல்லை. நம்ம கிட்ட வந்து நம்ம அவங்க இருதயத்தை தெரியாம நம்ம வந்து நியாயம் தீர்த்துருவோம். அவங்க இருதயத்தின் ஆழத்தை நம்ம அறியாமே நம்ம வந்து வெளிப்படையா நம்ம நியாயம் தீர்த்துருவோம். ஆனா ஆண்டருக்கு வந்து இருதயமும் தெரியும், சத்தியமும் தெரியும், அவர் ನೀತಿ ಉಳ್ಳ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯಾಗಿ இருக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಆತನ ಪಕ್ಷಪಾತಿ ಅಲ್ಲ, ಆತನಿಗೆ ನೀತಿ ಧರ್ಮ ಎಲ್ಲವೂ ಆತನಿಗೆ ಅರಿತಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಆತನು ತೀರ್ಪನ್ನು ನೀಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದಾನೆ. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம கிறிஸ்தவர்கள் ஆண்டோடைய சத்தியத்தை தெரிஞ்சவங்க நம்ம மற்றவங்களை பத்தி நியாயம் தீர்க்கிறோம்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு, அதுக்கு நிறைய ஜெபம் தேவை, அதுக்கு நிறைய தாழ்மை தேவை, பொறுமை தேவை, அப்புறம் தான் நம்ம அதை வந்து சொல்லணும்னு பைபிள் கிளீனா சொல்லுது. ಅಲ್ಲೇ ಸತ್ಯವೇದ ನಮಗೆ ತಿಳಿಸಿದೆ, ಕ್ರೈಸ್ತರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಾವುಗಳು ಒಬ್ಬರನ್ನ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ಒಳಪಡಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ಅಂತಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಮಾರ್ಗಗಳಿದೆ, ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದಕ್ಕೆ ಪ್ರಾಮುಖ್ಯವಾಗಿ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯವಾಗಿದೆ. இதான் 2வது குரூப் ஆஃப் ஜனங்க. ಇದೇ 2ನೇ ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಗುಂಪು. ஏன்னா அவங்க செய்யாததை மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க. ஸோ அதனால ஆண்டவர் சொல்றாரு, சரியில்லை நியாಯ ತೀರ್ಕப்படுವೆ அப்படின்னு ಆಂಡರ್ சொல்றாரு. ಅವರು ಸರಿಯಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೂ ಕೂಡ ಇತರನ್ನ ಅವರು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ಒಳಪಡಿಸ್ತಿದ್ರೆ ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಇದು ಸರಿಯಾದಂತದಲ್ಲ, ನೀನು ಏನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ತೀರ್ಪನ್ನು ಒಳಪಡಿಸಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ.